அக்காவும் தான் ஐயாண்ட மருமகரம் மகளும் என்ன நீங்கள் இப்படியே விட்டு செத்தலாக்கி வித்தா அதுல வந்து 10 கொண்டு கழிப்பினோம் 10 கொண்டு கழிக்கிறாங்க காலத்துக்கு தண்ணி அடிக்கணும் மற்றும்படி கடுமையாக கிடைக்கிறது உங்களுக்கு உற்பத்தி சிலவன்னைக்கு என்னத்துக்கு சிலவு வந்து வரும். வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா பலாலி கிழக்கு என்ற இடத்த நிக்கிறேன். இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவு விவசாய நிலம். இது பார்த்தாலே தெரியும், இருக்கிறது எல்லாமே செம்மண். இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விவசாயமும் சிறப்பாக இந்த இடத்துல காணப்படுது. இந்த இடத்துல இருக்கிற பெருமளவு மக்கள் விவசாயத்தை தான் தங்களுடைய பொருளாதாரமாக வச்சிருக்கணும். எல்லாருமே கூடுதலா விவசாயம் செய்வினமா, அரச வேலை செய்கிறார்களும் பகுதி நேரமாக இந்த இடத்துல வந்து விவசாயம் மேற்கொள்வினம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விவசாயத்துல இப்ப பொருளாதார செலவுகள் வந்து கூடிக்கொண்டு போகுது. ஆனா விற்பனை உற்பத்திகளை விற்கிறது வந்து விற்பனை விலை வாங்குற விலை வந்து குறைவா இருக்கு. பெருமளவு விவசாயிகள் வந்து நட்டத்திலான இந்த விவசாயத்தை செய்யணும்னு சொல்லினோம். குறிப்பா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு பார்க்க போறது இந்த மிளகாய் தோட்டம். இந்த மிளகாய் தோட்டத்தை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அந்த குடும்பமே அந்த மிளகாய் செய்கையில வந்து ஈடுபடினோம். அப்ப அவர்களின் உற்பத்தி செலவை வந்து ஓரளவு குறைக்கிறதுக்கு வந்து இது ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த மிளகாய் தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அதோட இந்த மிளகாய் எப்படி செய்யணும்னு சொல்லியும் நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன். எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு விவசாயம் செய்யறதுக்குரிய திட்டம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த காணொலி மிகவும் பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு அமையும் என்று நினைக்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் இன்றைக்கு தான் முதல்ல எங்களோட காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து ஃபாலோ பண்ணி விட்டு இந்த காணொலியை நீங்கள் பார்வையிடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். பாருங்க, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமான விவசாய நிலங்கள் தான் இருக்கு. பாருங்க, இந்த வீதியில 2 பக்கமே விவசாயத்தை மக்கள் செய்து கொண்டு வரினோம். பாருங்க, இதுல இருக்கிறெல்லாம் பப்பாசி தோட்டம், புகையில தோட்டம்னு சொல்லி இந்த இடத்துல எக்கச்சக்கம் தோட்டங்கள் இந்த இடத்துல வந்து காணப்படுது. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பேர் ஐயா உங்களோட? சுந்தரலிங்கம். சுந்தரலிங்கம். இந்த இடம் எந்த இடம்? இவ்வளவு பலாலி கிழக்கு தீர்த்தாப்பிடிக்கணும். பலாலி கிழக்கு? பலாலி ஏர்போர்ட் எல்லாம் பக்கத்தே இருக்கு. பலாலி அங்கே இருக்கா? என்ன மாதிரி எவ்வளவு காலமா விவசாயம் செய்யறீங்க? நாங்கள் இப்போ 40 வருஷமா செய்கிறோம். 40 வருஷமா விவசாயம் செய்யறீங்க. எப்படி விவசாயத்தால உங்களுக்கு முன்னி லாபம் தான், இப்ப லாபம் குறைவு. என்ன காரணம்? இப்பத்தே கூலிகள் பொருளாதாரங்கள் எல்லாம் மிதந்து போச்சு. மருந்துரங்கள் விலை. ஆனா மிளகாய் விலை வந்து குறைஞ்சிடுது. விலையும் குறைஞ்சிட்டு அதான் பிரச்சனை. என்ன இப்போ பொருட்களின் விலை கூடினா இதுவும் கூடணும். ஆனா இது வந்து விலை குறைஞ்சுன்னு சொன்னா உங்களுக்கு விவசாயிகளுக்கு நட்டம் தானே. 10,000 ரூபாய் யூரியா. மிளகாய் 50 ரூபா. மிளகாய் 50 ரூபா தான் நீங்க கொடுக்கலாம். ஆனா ஒரு காலத்துல சில 1000 1200 சில காலங்கள்ல போன முறை 600 ரூபா 300 ரூபா இல்ல 1000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். 1000 ரூபாய்க்கு. ஆனா இப்ப வந்து விலை குறைவுன்றீங்க. சரி, அப்ப மிளகாய் எப்படி செய்யணும்ன்ற ஒரு தொண்டை சொல்லுங்க. எப்படி ஏன்னா கிணவே இருந்த காணொலியை பாப்பினோம். விவசாயம் செய்யறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் தம்பி கூடுதலாக வெங்காயத்துக்காக நடுறது. வெங்காயத்தோட சேர்த்து நட்டு வர்றது. வெங்காயத்தோட சேர்த்து இல்ல, வெங்காயம் நட்டு 2 நாத்து அதை ஒரு கிழமையாக நடுவோம். பாத்தியில மூளையை போட்டு வைக்கிற வெங்காயம் நட்டு போட்டு சில நாற்று வளர்ந்தால் வெங்காயம் நட்டு கொண்டு போவோம், பின்னாலும் நட்டு கொண்டு போவோம். நாற்று வளராட்டி இப்போ இந்த ஒரு கிழமையால. சரி சரி. அப்ப இதுக்கு முதல் வெங்காயம் நின்றதோ? வெங்காயம் நின்றது. புடுங்கிட்டீங்களே? சரி சரி. வெங்காயம் எல்லாருக்கும் பிள்ளை தம்பி. எல்லாம் வெங்காயம் பிள்ளை பங்காச்சி அடிச்சு எல்லாம் பிள்ளை போச்சு. இது பொயில நட்டாக்களுக்கு தான் நல்ல பிள்ளைச்சிடான்னு சொல்லி. இந்த பொயில கண்டு பரவாயில்லை. பொயில கண்டு பரவாயில்லைன்னு சொல்லி பொயில கண்டு 400 இருக்கு. இது எம்ஐ இந்த இது ஹைபிரிட் நாமே ரயினியோ சின்னக்க ரயினி வந்து ஓரளவு பெருசா வரும். என்ன போன ஒரு 1000 தான் நல்ல பெரிய வந்து. நீங்க இருக்கிற இடம் இந்த இடம் தானோ? நாங்க பக்கத்து தான், பழல பக்கத்து தான். இதுல உங்களோட சொந்த காணி? சொந்த காணி. இது வந்து இவ்வளவு காலத்து பயிர் மிளகாய் கண்டு தம்பி ஒரு வரியத்துக்கு நிக்கும். நல்லா ஒரு வரியத்தை நிக்கும். நீங்க இப்ப முதல் நாத்து தானே கொண்டு வந்து நடுவீங்களே? நாத்து என்ன வெளியில வேண்டுறீங்களோ? நாங்க மேடை போடுறது. நீங்களா மேடை போடுறது? 10 கிராம் 3000 ரூபா. இது நாத்து ஒரு 10 கிராம் பேக்கெட் கொட்டேன். அப்ப இது ஒரு 1000 கண்டு போடுறோம்னா 3 பேக்கெட்டு கடைக்கு போடுவோம். சரி சரி. 4 இல்ல 3 போடுவோம். 10,000 ரூபாய் கிட்ட அதுக்கு முடியும். கொட்டை காய்ச்சி போடும். அதை கொண்டாந்து நீங்களே வீட்டுல நாத்து போடுவீங்க? நாங்கள் போட்டு ஒரு மாதத்தால கொண்டாந்து 1 மாதத்தால கொண்டு வந்து நடுவீங்க. அப்புறம் நீங்கள் இதுகளுக்கு தண்ணி எத்தனை நாளைக்கு ஒருக்கா விடணும்? தண்ணி வெங்காயத்துக்கு தம்பி வெங்காயத்துக்கு 5 நாளைக்கு ஒருக்கா வைக்கிறானே. வெங்காய ரைப்போட இது வந்துடும். பேருந்து வெங்காயம் கண்டி முடியா 5க்கு 6 கண்டு வைப்போம். பல மாதிரி 5க்கு 6 கண்டு பிறகு ரைப்பீங்க. வெங்காயம் இப்ப இந்த முறை வெக்க கூட 4க்கும் வைக்க வேணும். சரி சரி சரி.
இங்க இதுக்கு இப்ப புல்லு மருந்து அடிச்சேன் அந்த புல்லுக்கு. புல்லுகளுக்கு மருந்து அடிக்கும். புல்லுக்கு அடிச்சேன் இப்ப இந்த பேக்கெட் பவுடர் கட்டுவோம். அது வேண்டி அடிச்சு நாங்க. இது எவ்வளவு நாள் கண்டு கூட? இது இப்ப தம்பி தை மாதம் நட்டது. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி. வைகாசி சித்திரையா 5 மாதம். 5 மாதம் பை. இன்னும் வடிவாண்டா இன்னும் ஒரு 5 மாதம் நிற்கும். எத்தனை மாதம்? 3 மாசத்துல காய்க்கும். 2 மாதம் காய்க்கும். 2 மாசத்துல காய்க்கத்து வாங்கிடு. உங்களுக்கு உற்பத்தி செலவு அன்னைக்கு என்னத்துக்கு செலவு வந்து வரும் இதுல? உற்பத்தி அன்றைக்கு வந்து கொட்டை காய் வேணும். மற்ற நல்ல தர இப்ப வெறுங்கண்டா உழவு இது எல்லாம் போடணும். அதுவும் இயற்கை பசலையும் போடணும், அப்புறம் கெமிக்கலும் போடணும். ரெண்டும் போட்டா தான் சரியா வரும். இப்ப எல்லாம் 1,25,000 ஒரு லோட்டரி. எங்க வெந்நீர் தான் பறிக்கணும். சரி சரியா. அது போடணும். இப்ப இந்த ஒரு இதம் எடுக்கணும், மருந்து எடுக்கணும். இதுக்கெல்லாம் மருந்து 3,000 ரூபா 4,000 ரூபா இந்த மிளகாண்டு கிடைக்கிற மருந்துகள். இப்ப இயற்கையான பாதிப்புகளும் இதுகளுக்கு வர பார்க்கும். என்ன சில வறட்சி இல்லாட்டி அதி கூடின மழை அப்படி வந்தாலும் அதி கூடிய மழையண்டா தம்பி கடும் இஞ்ச துஞ்சாது. பள்ளக்கையண்டா துஞ்சும் சரிக்கும் மிளகாண்டல. அந்த வெக்க கூடனா கொஞ்சம் குருமன் பிடிக்கிற கூட. சரி சரி சரி. அப்ப நீங்க தொடர்ந்து தண்ணி இறைக்கிறதாலேயும் பிரச்சனை இல்லையோ? இல்லாட்டி வெக்க காலத்துக்கு தண்ணி அரைக்கணும். மற்றும்படி கடுமையா அரைக்கிறது. மற்றபடி கடுமையான அரைப்பு தேவையில்லை. எங்கத்துல அரைக்கிற நீங்க? இப்ப இது மோட்டரோ இல்லாட்டி வாட்டர் பம்ப் போட்டு தான் அரைக்கும். அப்படின்னு இதுக்கு 2 லிட்டர் எண்ணெய் வேணும். இந்த முறைக்கு 2 லிட்டர் எண்ணெய் இதுக்கு முடியும். சந்தைப்படுத்தல்கள் எப்படி இருக்கு? சந்தைப்படுத்தல் இப்ப அதான் 40 ரூபா தான் கொண்டு கடைகளை கொடுக்குறது. என்னடி நீங்க கொடுக்குறீங்க? இப்ப இருக்கு நான் குழம்பு கட்டுறவையாக அவையே வந்து நேரடியாக காட்டி அங்க நான் கொண்டே கொடுப்போம். நீங்க கொண்டே கொடுக்கணும். இல்ல பக்கத்தான் கொடுக்க கழிவுகள் ஏதாவது 10 கொண்டு கழிப்பினோம். 10 கொண்டு கழிக்கிறாங்க. கழிச்சுதான் எடுக்கிறாங்க. 30 நாள் 3 கிலோ கழிப்பினோம். அது அப்படி கழிக்கிறவங்கள விவசாயிகளுக்கு நட்டம் தான். என்ன அது சொல்லி நம்ம மிஸ்ர மட்டத்திலும் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் போட்டு நிப்பாட்டினவே அது அப்படி நிப்பாட்டே இல்லையே. அப்படி நடந்தாலும் அதை கழிச்சு எல்லாம் சொல்லுவாங்க கழிவில்லையாண்டு. எங்களுக்கு பில் போட்டு தருவாங்க கழிவில்லையாண்டு. காய்கறிக்கு அவன் கழிச்சு கொண்டாந்து கழிச்சு கொண்டு தான் அது உத்தியோகமா கழிக்கிற இல்ல. ஆனா ரகசியமான கழிவை செய்யறாங்க. இதில் பாருங்க இந்த அண்ணாவும் அக்காவும் தான் ஐயாண்ட மருமகரம் மகளும் என்ன அவையும் கேட்போம். சும்மா 2 கதையை கேட்டுப்பாங்க. நீங்கள் குடும்பமாயே இந்த தொழில ஈடுபடுறதால உங்களுக்கு கூலி மிச்சம் நினைக்கிறேன். என்ன? 2,800 ரூபா கூலி. காலையில கொஞ்சம் வந்து செய்துட்டு மதியம் போயிட்டு வருவாங்க. வந்தா கொஞ்சம் மிச்சம் பிள்ளைகள படிப்பு செலவுக்கு மிச்சமாகும். பிள்ளைகள் படிக்கணுமே. எத்தனை பேர் உங்களுக்கு? 3 பேர். போய் ஒரு ஆள் இப்ப 7 எடுத்த வேற கொஞ்சம் மிச்சம் தானே நாங்களும். ஆமா சரி. இதுதான் உங்களோட தொழிலோ இல்ல வேற தொழில்? இல்ல அவர் மேசன் வேலையும் போவார். கூட தோட்டம் இருக்கிறபடியா தோட்டம். வேற தோட்டம் இருக்கும். ஆமா தோட்டம் இருக்கு. போன முறை கேரட் கொடுக்குறோம். கேரட்டும் கொஞ்சம் நல்ல விளைச்சல், விலை குறைவு. சரியான விளைச்சல், ஆனா விலை குறைவு. 100 ரூபா போகுது. 100 ரூபா போகுது. தூக்குல வந்து எடுக்கிறாங்க. நீங்க எப்படி விவசாயம் பழகினீங்க? அப்பா இந்த இதுல அப்படியே பழகிட்டீங்க? அப்பாவோடய வந்து செய்கிறோம். எங்களுக்கு பாடி அப்பா தோட்டம், பரம்பரை தோட்டம். பரம்பரை தோட்டம் செய்தோம். இதுக்குள்ள ஃபுல்லா பரம்பரை தான். எங்களோட சொந்த காணிதான் செய்கிறோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தா பெருமளவு தோட்டங்கள் இருக்கு. இந்த இடத்துக்கு அப்படி ஒரு பலமான மண்ணா இருக்கு. என்ன சொல்லி நடலாம். கோயில கண்டம் செய்த நாங்க இந்த முறை செய்யல. போன முறை 2000 கண்டு மிளகா கண்டு நல்ல விளைச்சல், நல்ல கை தந்தது. சூழி இல்ல. இந்த முறை கொஞ்சம் இல்ல செலவு கூட, வரவு குறைவு. செலவு கூட, வரவு குறைவு. 50 ரூபா விக்குதாண்டா உங்களுக்கு நட்டம் தானே? 50 ரூபா நிற்க வரவு இல்லத்தான். ஆனா நாங்க செய்தத பயனுள்ள மாதிரி எடுக்கத்தானே வேணும். என்ன காரணத்துக்கு விலை குறைஞ்சது? அதிக உற்பத்தி கூடிட்டுது. உற்பத்தி கூட மற்றது மலைநாடுகள்ல உற்பத்தி கூடவாம். அப்ப அங்க கொள்வனவு கூட. கொழும்பு போய்க்கல 200 ரூபா கட்டி எடுத்தா வைக்க கொள்வனவு செய்யறாங்களுக்கு 100 ரூபா வித்து வர நட்டம். சரி சரி. அதுல இப்ப எங்களுக்கு அப்படி போட்டு லாபம் அவங்க அதுக்கு சரிசமனத்தான் எடுப்பினோம். தொழிற்கூலி
மிளகு கண்டு அந்த எடுக்கிற கூலி சம்பளம் நாங்கள் அடிச்சு தானே எங்கள்கிட்ட எடுப்பினாம என்ன இதை நீங்கள் இப்படியே விட்டு செத்தலாக்கி வித்தா அதுல வந்து அதுலயும் வரும் அப்படி செய்யற நீங்களே அப்படி போன வைக்கல அது ஒரு மாசத்துக்கு வைக்கலாம் ஒரு மாசம் தான் செத்தல் இருக்குமா இல்ல இருக்கும் செத்தல் இந்த நல்ல சிவப்பா நாங்கள் கடையில போய் நல்ல செத்தல் ரெண்டு வேண்டுறோம் இல்லோ அது கொஞ்ச காலம் தான் கொஞ்ச காலம் இருக்கும் சாக்குல போட்டு அனுப்பி போடுவோம் வெள்ளை பிடிக்கும் வெள்ளை அடிச்சிடும் சரி 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 அப்ப அதாலே அதுவும் செய்யற கொஞ்சம் கஷ்டம் தான் மழை வந்தா கஷ்டம் மற்றபடி பழம் கூடுதலா 5 சம்பளாக்களை பிடிச்சு காய விடுவோம் பழத்துக்கு இதுலயும் பழத்துக்கு பிடிவீங்களோ உடனே வித்து போடுவோம் உடனே வித்துடுவோம் 1 கிலோ 5 நாள் வெயில்ல போட்டுட்டு காய்ச்சிட்டு எடுப்பேன் 1 கிலோ 5 கிலோ பழத்துக்கு தான் ஒரு கிலோ செத்தல் அது அப்படி பாக்க ஒரு செத்தல் என்ன விலை விற்குது செத்தல் இல்ல 850 ரூபா 600 ரூபாங்களை வித்து வரும் கையும் கணக்கு சரிதான் எல்லாம் சரி எல்லாம் கணக்கு சரிதான் இப்படியே நடக்குது இப்ப வெளியாக்களை நீங்க பிடிச்சி வேலை செய்யணும்னா என்ன மாதிரி சம்பளம் வெங்காயம் நடுறதுக்கு வெளியாக்கள் பிடிக்கிறோம் நாங்கள் 1000 கண்டுக்கு 10,000 ரூபா அது 1000 கண்டு கணக்கு தான் கண்டு கணக்கு சம்பளம் நாள் கூலி அண்டு இல்லையா நாள் கூலி அண்டு இல்ல நடுறதுக்கு புல்லு கொடுங்க நாள் கூலி 2200 ரூபா 4 மணி பாதி இட 10,000 ரூபா இது நடுறதுக்கு ஆக்கள் பிடிப்போம் 6000 ரூபா மற்றும்படி இப்போ பாத்தியாட்ட நடுக எல்லாத்துக்கும் ஆக்களை பிடிப்போம் மிச்சம் இந்த 1000 வேலையில் நாங்கள் செய்வோம் 1000 நீங்க தான் செய்யலாம் தானே செய்யக்கூடியதை செய்வோம் எல்லாத்துக்கும் கூலியாக்களை பிடிச்சி செய்ய பிடிக்கிட்டா நட்டம் தான் வரும் இப்போ இங்கே வந்து அரசாங்க ஊழியர்களும் எங்கட ஊர்ல பின்னேரம் பார்ட் டைமா தோட்டம் தான் செய்கிறோம் தோட்டம் எல்லாரும் செய்யலாம் தானே அரசாங்க ஊழியர் ஆக்களை வச்சு விவசாயம் செய்யணும் முதுகெலும்புன்னு சொல்றது அப்பதால வந்து எல்லாருமே விவசாயத்தை செய்யணும் ஆணி இருந்தா சரிதான் நிலம் இருந்தா ஆனா சில இடங்கள்ல நிலம் இருந்தாலும் அதை விவசாயமா செய்யறே இல்ல அந்த நான் பாப்பேன் சில இடங்கள்ல வன்னி பக்கங்கள் நிறைய நிலம் இருக்கு ஆனா தோட்டம் செய்யற குறைவு யாழ்ப்பாணத்தை மாதிரி அங்கால தோட்டங்கள் குறைவு அங்க இருந்து இது எல்லாம் இங்கதான் வருது நாங்கள் கூடுதலா இந்த மிளகா கண்டு வழியா பைத்தங்க புடலங்க அதோட போடுவோம் ஊடு பயிரும் வச்சிருக்கோம் அதுல வச்சு அந்த சைட்டுக்கு மரக்கறி தேவைகளுக்கு வேற உங்களோட வீட்டு தேவைக்குனாலும் வேற வீடு தேவைக்கும் போது நாங்க கூடுதலா காய்ச்சா கடைகளுக்கு கொடுப்போம் அந்த சின்ன புடல் இருக்கு அதுல எல்லாம் கூடுதலா காய்ச்சால் சமைக்கிறதுக்கு இப்போ ஒன்றுக்கு மிஞ்சி சமைக்க மாட்டோம் தானே அப்ப அதுல எடுப்போம் பைத்தங்க பாவக்காய் இது பாவக்காய் 1000 ரூபா போனா 2-3 காய்ச்சி போன முறை காய்ச்சது போன முறை 10,000 ரூபா 15,000 ரூபா கிட்ட பாவக்காய் வித்துனாங்க இந்த முறை வெக்க ஊர்னால வரையில்லை சரி 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 அதனால கொஞ்சம் பயரும் விதைச்சிட்டாங்க சும்மா அந்த சிறு பயிர் விதைச்சா காய்ச்சி நிக்குது பெரிய காயத்தான் உள்ள வருது ஹைபிரிட் தானே பாருங்க நல்ல காய்ச்சி நீங்கள் அந்த மற்ற இந்த தூவல் பாசன முறைக்கு போன முறை எல்லாருக்கும் முன்ன கொடுத்தல அப்படி செய்யல தூவல் அதுக்கு செய்யல தூவலுக்கு செய்யறதால எங்களுக்கு நட்டம் தான் இல்ல தூவலுக்கு போன முறை செய்தார்கள் நட்டம் தான் சொன்னேன் ஏன்னு சொன்னால் அது வந்து தூவல்ல வந்து தூவி கொண்டிருக்க பூக்குற தன்மை குறையுது பூ கொட்டுப்படுது அது எங்கட இடத்துக்கு வந்து சரி வராது அதால வர தண்ணியின் அளவுகள் வந்து இப்படி அந்த கொடுத்தாங்களே நெட் அடிச்சு அதுக்கு வந்து மலைநாடுகள்லாம் அது சரி மலைநாடுகள்ல சரி எங்கட பிரதேசத்துக்கு அது சரி வராது பூ கொட்டுறது இலைகள் உதிர்ப்பு தளப்பு தன்மை குறையும் அப்படி எல்லாம் இருக்காமன்னு சொல்லி நாங்கள் பூட்டே இல்லை ஒரு சந்தை கொடுத்துருவீங்களா இப்ப 1000 கொண்டு நாங்க கொடுப்போம் எங்களை பக்கத்தை இருக்காங்க எங்கட வீட்டு கிட்டவா சங்கமண்டு இருக்கு அந்த கொண்டே கொடுப்போம் பிசினஸ் செய்யணும் கூடுதலா வந்தா வேலைக்கு வந்தா 2 சாக்காவும் கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம் 4 மணிக்கு வந்துட்டோம் இந்த நேரம் தான் நல்லா இருக்கு 4 மணிக்கு வந்தவன்டா ஒரு சாக்காவும் கடைசி 2:30க்கு வெயில் இல்லாட்டி வந்தா 2 சாக்காவும் 2-3 சாக்காகும் காலையிலயும் வந்தா காலையில கொஞ்சம் இப்ப வெயில் வார இல்லை நாங்க வெயில் கூட வந்தா இப்ப எங்களுக்கு வருத்தம் வந்துடும் அது சரியோ பாதுகாத்தா தான் நீங்க செய்யலாம் அதோட பிரச்சனை சரியம்மா நன்றி பாருங்க இது வந்து மிளகாய் தோட்டம் இருந்தாலும் இஞ்சாலையும் பயிர்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படியே பைத்தங்கொடி பாவல்
எல்லாமே இந்த இடத்துல நிற்கிது. அப்படியே இவர்கள் வந்து குடும்பம் ஓடுறான் வீடியோவில் அப்படி கட்டார். அப்போ ஆடு மாடுகள் இஞ்சால வராதோ? ஆ ஆ ஆ ம் இது பாருங்க பைத்தங்க எல்லாம் காய்ச்சி நிற்கிது. இதில் வந்து வீட்டு தேவையால் அதுகளுக்கு வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த வேலியில் வச்சிருக்கணும். வாழை இது பாருங்க, இது மிளகா வந்து அறுவடை செய்து வச்சிருக்கணும். ஆனால் மிளகாய் விலை வந்து குறைவாம். 50 இல்லை கூட. இன்றைக்கு 50 தான். ஒரு நாளைக்கு ஒரு விலை போகும். இன்றைக்கு வந்து 50-60 ரூபா தான் போகுதான். பாருங்க அந்த விவசாயிகளுக்கு அப்படி கொடுக்க வந்து நட்டம் தானே.